இந்த எல்பிஜி கிட் பொறுத்துறதுனால இப்போ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்றது வந்து நம்ம தியாகம் பண்ணணுமா? இப்போ நம்ம டிக்கி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஹெல்மெட் வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்காங்க ஓஎம்ல வந்து. அப்போ மற்றபடி அந்த ஹெல்மெட் வந்து இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது. பழைய மாதிரி மெத்தடில் மட்டும்தான் குறிப்பிட்ட அளவு கம்மியாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அதுலேயுமே ஒரு டேங்க் வச்சு மற்றபடி யூசஸ் நம்ம பொருள் வைக்கணும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்பிஜி கொண்டு வந்துட்டீங்க, ஒருவேளை நான் மறந்துட்டேன் எல்பிஜி ஃபில் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், அப்போ என்ன ஆகும்? நின்றுடுமா வழியில்? ஸோ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணிக்க சார். எல்பிஜியே இல்லைனாலும் சரி, நம்ம சுவிட்சில் பார்த்தீங்கன்னா அந்த மோடு இருக்குது, உங்களுக்கு விசுவலாக தெரியும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மாறி பீப் சவுண்ட் வந்துடும், பெட்ரோல் மோடுக்கு அது கன்வெர்ட் ஆயிரும். கண்ணாடி பெட்ரோல் ரன்னாவே எக்காரத்தை கொண்டு வண்டி நடுவில் நிற்கிறது மாதிரி எந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் வராது வண்டி. ஸோ திருச்சியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கேஆர் டிரான்ஸ் எனர்ஜி என்டர்பிரைசஸ் தயாரிக்கக்கூடிய விபு, அதுதான் வந்து இவங்களுடைய பிராண்ட் நேம். இந்த விபு பிராண்ட் நேம் கொண்ட இந்த எல்பிஜி கிட்ஸ் இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு தரமானது, எந்த அளவுக்கு நம்பகரமானது, எந்த அளவுக்கு இதை நம்பி வாங்கலாம், ஓட்டலாம், பயன்படுத்தலாம், இதன் மூலமாக நமக்கு பணத்தை சேமிக்கலாமா, பாதுகாப்பானதா, நீடித்து வருமா, இப்படி எல்லா கேள்விகளுக்குமே இந்த காலையிலிருந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 8-9 மணி நேரம் பலவிதமான சாலைகள் நாம் இதை ஓட்டணும். அது மட்டும் கிடையாது, இங்கே என்னென்ன மாதிரிலாம் இங்கே எப்படி தயாரிக்கிறாங்க, என்ன மாதிரியான சோதனைகளுக்கெல்லாம் அதை உட்படுத்துகிறாங்க, இதை யாரை வச்சு இவங்க ஃபிட் பண்ண போகிறாங்க, அந்த ஃபிட் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிக்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தோம். ஸோ நம்ப முடியாத விஷயம், இந்தியா முழுக்கவே யாரும் முன்னெடுக்காத ஒரு முயற்சியை இந்த விபு முன்னெடுத்திருப்பது மட்டும் கிடையாது, இதற்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. ஐகேட்லேருந்து ஆரம்பித்து, அலாயிலேருந்து ஆரம்பித்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆர்டிஓ சென்டரில் நிறைய முன்னெடுப்புகளை எடுத்து இதற்கு ஒரு அங்கீகாரம் பெற்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் இருந்தாலும் சரி, எந்த ஒரு வகையில் பார்த்தாலும் இந்த எல்பிஜி கிட் என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துபவர்களுக்கு, ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நன்றி, வணக்கம்.